வணக்கம். லேர்ன் மலையாளம் த்ரூ தமிழ். இந்த சீரியஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் இணை எழுத்துக்கள். அதாவது மலையாளத்தில் கூட்டக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லெசன் 5. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த லெசனை பார்க்கலாம். அதாவது மலையாளம் எழுதணும் படிக்கணும் அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்ட 4 லெசன்களும் முக்கியமான லெசன். இப்போ நம்ம இந்த லெசனுக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம். இணை எழுத்துக்கள் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மெய்யெழுத்துக்களால் ஆன எழுத்துக்கள். இவை கூட்டு மெய்யெழுத்துக்கள் அல்லது இரட்டை எழுத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. நமஸ்காரம். கூட்டக்ஷரங்கள் ಅಥವಾ ಕಂಜಕ್ಟ್ ಲೆಟರ್ಸ್ ಎನ್ನದು 2 அதில் கூடுதலோ ವ್ಯಂಜನங்கள் சேர்ந்து வருന്ന அக்ஷரங்களான இவையே ஜாயிண்ட் கான்சனன்ட்ஸ் അല്ലെങ്കിൽ டபுள் லெட்டர்ஸ் என்னும் விளிக்கும். கூட்டக்ஷரங்கள் சம்கடன, அதாவது இணை எழுத்துக்களின் அமைப்பு. இந்த இணை எழுத்துக்கள் அப்படின்றது தமிழில் இப்போது அக்கா அப்படின்னா இக்கு கூட்டல் கா அப்படின்னு 2 எழுத்துக்கள் இருக்கும். ஆனால் மலையாளத்தில் அது 2 எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு புதிய எழுத்தாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கா கூட்டல் கா இது 2 சேர்ந்து அந்த இக்கா அப்படின்னுடைய அமைப்பு கா பக்கத்தில் ஒரு வலது சைடு ஒரு சுழி போட்ட மாதிரி இருக்குது. அதுதான் இக்கா. இப்போது அடுத்து இருக்கக்கூடியது கா கூட்டல் தா இது 2 சேரும் பொழுது தா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு எழுத்து உருவாகுது. மூன்றாவதாக கா கூட்டல் யா கியா. நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா கா கூட்டல் ரா க்ரா. அதுக்கப்புறம் கா கூட்டல் லா க்ளா. அதுக்கு அடுத்து கா கூட்டல் ஷா இக்ஷா. கா ப்ளஸ் கா சேரும் பொழுது கா, அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று சேர்ந்து வர மாதிரி வந்துருக்குது. அப்புறம் கா கூட்டல் நா இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இரண்டாவதா. மூன்றாவதா கா கூட்டல் மா குமா. பாதி காவும் மாவும் சேர்ந்து வந்திருக்கிறது. அப்புறம் கா கூட்டல் லா. இந்த லா பொறுத்த வரைக்கும் இது கூட்டக்ஷரமாக வரும் பொழுது அந்த எழுத்துக்கு கீழே லா அப்படின்னு வந்துடும். இது நீங்கள் மற்ற எழுத்து கூட நீங்கள் பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு புரியும். கா கூட்டல் லா சேரும் பொழுது க்ளா அப்படின்னு வந்திருக்கு. அதனால் இப்போ நீங்கள் எழுத்துக்களை முதல்ல பார்த்த உடனே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ரெகுலராக படிக்கும்பொழுது எழுதும்பொழுது இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதை நீங்கள் கரெக்டாக பார்த்ததுக்கப்புறம் அடுத்த லெட்டருக்கு போகலாம். அடுத்து பார்க்க போகிறது இங்கா. இங்கா ப்ளஸ் கா அது வந்து எப்படி உருமாறி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இங்கு அப்படின்றது இந்த காக்கு முன்னாடி மட்டும்தான் வரும். அதனால தான் அது 1 மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த வலது பக்கத்தில் அதை நீங்கள் எப்படி எழுதணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எழுத்து வந்து பார்த்திங்கன்னா சா. இந்த சா எழுத்து 2 சா சேரும்பொழுது எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இது எப்படி எழுதணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சா அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதே கோட்டில் இருந்து கீழே வந்து ஒரு முக்கோண மாதிரி அமைப்பு போடணும். அதுதான் இச்சா. மூன்றாவதாக இருக்கக்கூடிய சா வந்து பார்த்திங்கன்னா சா கூட்டல் சா அந்த சவுண்டு சேரும் பொழுது மேலே சாவும் கீழே சா அந்த எழுத்தும் வந்திருக்குது. ஜா கூட ஜா சேரும்போது இஜா அப்படின்ற எழுத்து வந்திருக்கிறது. ஜா கூட யா சேரும் பொழுது ஜியா. ஓகேங்களா? அடுத்து 2 டா ஒன்றா சேரும் பொழுது எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். இதை எப்படி எழுதணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல டா எழுதிட்டு அது கூடவே சேர்த்து கீழே ஒரு வளைவு, அதுதான் இட்டா. ஓகேங்களா? அடுத்து நா கூட டா சேர்ந்தா எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குன்றதை பாருங்கள். இந்த எழுத்து அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்தாக வரும். முதல்ல நாக்கான ஒரு சுழி போட்டுட்டு 2 கால்களையும் பா மாதிரியான ஒரு அமைப்பு சேரும் பொழுது அது இண்டா அப்படின்னு மாறுது. மூன்றாவது எழுத்து நா கூட நா சேரும் பொழுது 2 நா மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்து தா இத்தா
அந்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கும். அது 2 தாவும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்த எழுத்து தா கூட நா சேரும் பொழுது இத்னா அப்படின்ற ஒரு எழுத்து உருவாகுது. தா கூட தா சேரும் பொழுது இத்தா அப்படின்ற ஒரு எழுத்து உருவாகுது. இதுவும் நம்ம டா எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு தா எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு வளைவு போடணும். அதுதான் இத்தா. அடுத்ததா நா கூட்டல் தா இந்தா. அதாவது முன்னாடி பாதி என்ன நாவோடதும் கூடவே தாவும் சேர்த்து எழுதும்போது இந்தா அப்படின்ற ஒரு எழுத்து உருவாகுது. அடுத்து நா கூட்டல் தா இந்தா. அதனோட அமைப்பு நால பாதையும் தால பாதையும் சேர்ந்து இந்தா அப்படின்ற ஒரு எழுத்து உருவாகுது. அடுத்து நா கூட்டல் தா அப்படின்ற எழுத்து சேரும்பொழுது முதல் பாதை நாவும் இரண்டாவது முழுமையாக ஒரு தாவும் சேர்ந்த மாதிரி இருக்கிற அமைப்பு தான் இந்தா. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நா கூட்டல் நா சேரும் பொழுது எந்த விதமான சுழியுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு 3 எழுத்து நா ஒரு அமைப்பில் இருக்குது. அதுதான் இன்னா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற எழுத்து பா கூட்டல் பா. இது சேரும் பொழுது முன்னாடி நம்ம நா கூட்டல் நா எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துச்சு, அதாவது மேலே நாவும் கீழே நாவும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் பாவோட அமைப்பும். மேலே ஒரு பா கீழே ஒரு பா. இது எப்படி எழுதணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பா எழுதிக்கிறோம், கூடவே கீழேயும் இன்னொரு பாவை சேர்த்துக்கிறோம். இது அடுத்த எழுத்து பா கூட்டல் லா. மேலே பாவும் கீழே தமிழில் வரக்கூடிய லாவும் சேர்ந்தால் ப்ளா. ஓகேங்களா. அடுத்து பா கூட்டல் பா. இந்த எழுத்து மேலே பாவும் இரண்டாவதாக அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சாக் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்து பா கூட்டல் லா. இது மேலே வந்து பாவும் கீழே வந்து தமிழ் எழுத்தான லாவும் சேரும் பொழுது ப்ளா அப்படின்ற ஒரு எழுத்தில் உருவாகுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து மா கூட்டல் பா. பா. அதாவது இது முழுமையாக வேறு ஒரு தோற்றத்தில் இருந்தாலுமே இதை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பா அப்படின்ற ஒரு எழுத்து. ஓகேங்களா. அடுத்த எழுதக்கூடிய எழுத்து மா கூட்டல் மா. மா. அந்த எழுத்து எப்படி எழுதணுன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு மாவை எழுதிடணும், அதை ஒட்டியே இரண்டாவதாக ஒரு மாவையும் எழுதணும். அதுதான் இம்மா. அடுத்த எழுத்து லா கூட்டல் லா. லாவோடு லா சேரும் பொழுது இல்லா அப்படின்ற எழுத்து மேலே லா எழுத்தையும் கீழே தமிழ் எழுத்து மாதிரி இருக்கக்கூடிய லா எழுத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதாவது இக்லா அதுக்கு வந்த லாவும் இப்லா அதுக்கு வந்த ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அடுத்த எழுத்து பெரிய லா. பெரிய லாவோடு இன்னொரு பெரிய லா சேரும் பொழுது அது 2 லாவும் ஒட்டி அமைப்பில் இருக்குது. அடுத்து ரா கூட்டல் ரா சேரும் பொழுது இக்ரா அப்படின்ற எழுத்து உருவாகுது. அடுத்ததா யா கூட்டல் யா. இது சேரும் பொழுது இச்சா அப்படின்ற எழுத்துக்கு நம்ம எழுதணும் இல்லையா, அதே அமைப்பில் தான் அதே மாதிரி தான் வா எழுத்துக்கும் மேலே வருவா கீழே வருவா. இது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வா. அடுத்து ஷா. அதே மாதிரியான அமைப்பில் தான் மேலே ஒரு ஷா கீழே ஒரு ஷா. அது இஷா. அடுத்து ஷா. இன்னொரு வகையான ஷா வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான ஷா. ஆனால் இந்த ஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறை இருக்கும் மேலே. இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே இதை படிச்சிடலாம், எழுதிடலாம். இஷா. கடைசியாக இருக்கக்கூடிய கூட்டச்சரம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ஸா. அதாவது சா. மேலே ஒரு சா கீழே ஒரு சா. இது ரெண்டும் எழுதணும் அப்படின்னா அது இஸ்ஸா. இப்போ நாம் உதாரணங்களை பார்க்கலாம். அதாவது இது தமிழ் வார்த்தை மாதிரியே இருக்குது இல்லையா, அதுதான் உதாரணங்களை பார்க்கலாம். இதே மாதிரி தாங்க 90% வார்த்தைகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும் மலையாளத்தில். அதனால தான் சொல்கிறேன், மலையாளம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான மொழியாக இருக்கும். முதல் உதாரணம் ம நி மு ழ இங் கு இன் நு. மணி முழங்குன்னு. இதை நான் எதுக்காக உங்களுக்கு படித்து காட்டுறேன் அப்படின்னா, நம்ம லெசனில் வந்து எழுதவும் படிக்கவும் கற்றுக்குறோம். அதனால தான். அப்படின்னா மணி ஒலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்த உதாரணம் நி ல வே லி இ
ச இம் நில வெளிச்சம். நில வெளிச்சம் அப்படின்னா நில அப்படின்னா நிலா, அப்போ நிலா வெளிச்சம். த ர ஏ நி இக் கு தர எனிக்கு அப்படின்னா எனக்கு தா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல இக்கா அப்படின்ற கூட்டாட்சரம் வந்திருக்கு. அடுத்த உதாரணம் நீ ல இம் ந ந இஞ்சு நிலம் நனஞ்சு. நிலம் நனஞ்சு அப்படின்னா நிலம் நனைந்தது. இதில் இஞ்சு கூட்டல் ஜு இந்த 2 எழுத்தும் சேர்ந்து வந்திருக்கு. அடுத்த உதாரணம் ஏ நி இக் கு ப நி உ இன் டு பனிபுண்டு. அப்படி என்றால் எனக்கு காய்ச்சல் இருக்கிறது. அடுத்த உதாரணம் ம ந இம் ச இன் தோ ஷ இம் மனம் சந்தோஷம் அப்படின்னா மனம் மகிழ்ச்சி. இதில் இன்தோ அப்படின்ற கூட்டாட்சரம் வந்திருக்கு. அடுத்த உதாரணம் பார்க்கலாம். க வி ப டு இன் நு கவி பாடுன்னு அப்படின்னா கவிஞர் பாடுகிறார். இதில் நா கூட்டல் நா இன்னா வந்திருக்கு. அடுத்த உதாரணம் பார்க்கலாம். ந ட இன் அ பி ந இ இக் கு இன் நு நடன் அபிநயிக்குன்னு. அப்படி என்றால் நடிகர் நடிக்கிறார். இதில் 2 கூட்டாட்சரம் வந்திருக்கு. இக்கா வந்திருக்கு, இன்னா வந்திருக்கு. அடுத்த உதாரணம் பார்க்கலாம். தி ந ம நு இஷ் ய இன் தீன மனுஷ்யன் அப்படின்னா ஏழை மனிதன். இதில் இஷ்ஷும் யாவும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த உதாரணம் நீ ல வே இல் ல இம் நீல வெள்ளம் அப்படின்னா நீல நிற தண்ணீர். இதில் இல்லா கூட்டாட்சரம் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எடுத்துக்காட்டு ம ரி பு இல் லு புல்லு தி இன் நு தின்னு மரி புல்லு தின்னு. மரி அப்படின்னா மாடு, மாடு புல்லு தின்றது. இதில் இல்லா அப்படின்ற கூட்டாட்சரம் வந்திருக்கு. அடுத்த உதாரணம் நி ர இம் பி இங்கு பிங்க் ஆ நு நிறம் பிங்கானு அப்படின்னா நிறம் பிங்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல இங்கா அப்படின்ற கூட்டாட்சரம் வந்திருக்கு. அடுத்த உதாரணம் பார்க்கலாம். ம ந இம் ச இன் தோ ஷ இத் தி லா நு மனம் சந்தோஷத்திலானு அப்படின்னா மனம் சந்தோஷமாக உள்ளது. இதில் 2 கூட்டட்சரங்கள் வந்திருக்கு. இன்தா இத்தி. அடுத்த உதாரணம் கடலின் மீன் உண்டு அப்படின்னா கடலில் மீன் இருக்குது. இதில் இண்டா அப்படின்ற கூட்டாட்சரம் வந்திருக்கு. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்டு. இந்த உண்டு அப்படின்ற வார்த்தை அதிகம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்த உதாரணம் ம து ரி ச இம் ச ரி இக் கு இன் நு மதுரி சம்சாரிக்குன்னு அப்படின்னா மதுரி பேசுகிறாள். மதுரி அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்குது. இதில் இன்னா அப்படின்ற கூட்டாட்சரம் வந்திருக்கு. இதோடு இந்த கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸில் அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மலையாளம் கற்றுட்ருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.